அது இரவு பகல் என்று பாராமல் எஜமானுக்காக உழைக்கின்ற ஒரு மிருகம். ஆலேப் எருது. சிலர் அதே எரேமியா சொல்றான், நாங்க உழைக்கிறோம், நாங்க பாரம் சுமக்கிறோம். யாருக்காக உழைக்கிறாங்க? எதுக்காக உழைக்கிறாங்க? எரேமியா 9:5 சொல்றாரு. எரேமியா 9:5, அவர்கள் மெய்யை பேசாமல் ஒவ்வொருவரும் தமக்கு அடுத்தவனை எய்கிறார்கள், பொய்யை பேச தங்கள் நாவை பழக்குகிறார்கள். எதுக்கு உழைக்கிறாங்களா? அக்கிரமம் செய்ய என்ன செய்யறாங்களா? உழைக்கிறாங்க. அக்கிரமம் செய்யன்னா என்ன? அக்கிரமம் செய்ய எவனையாலும் கெடுக்கிறதுக்கு உழைக்கிறார்கள். எவன் குடிய கெடுக்கணும், எவனையாலும் விழத்தள்ளணும், அக்கிரமம் செய்க. எவனுக்கா எவனையாயிலும் போட்டு கொடுக்கணும், எவனை குறித்தாயிலும் மொட்டை கழுத எழுதணும். அக்கிரமம் செய்ய உழைக்கிறார்கள். ஒருத்தன் நாங்கள் மேலே கொஞ்சம் சுவரெல்லாம் வச்சு அந்த ஷீட்லாம் போடும்போது கொஞ்சம் தட்டி எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. கொஞ்சம் கல்லுகள்லாம் அந்த செங்கல்லாம் வெளியில் கொட்டி கிடந்து ஒரு 5-6 பேக் அதை காரில் ஏற்றிட்டு போயிட்டு அந்த கல்ற கிட்ட அந்த ரோடு இருக்குது பாருங்கள், அந்த ஃபாரஸ்ட்டு காம்பவுண்டு போட்டிருக்கேன், அது வெளியே கொட்டலான்னு போகணும். அப்போது ஒருத்தன் பைக்கில் போனான். நான் அப்போ யோசித்தேன், இவனுக்கு இங்கே என்ன வேலை, இவன் எதுக்கு இப்படி போகிறான் அப்படின்னு. அவன் தேவையில்லாமல் அந்த இடத்துக்கு போனான். நாங்கள் கொட்டுறதுக்குள்ளே ஃபாரஸ்ட் ரேஞ்சர் வந்து பிடிச்சிட்டான். கார் சாவி எடுத்தான். கார் சாவி கொடுன்னு கொடுத்துட்டான். டில்டன்ட்டு மொபைலை வாங்கிட்டான். கொண்டு போயிட்டு நீங்கள் ஆக்சுவலாக அந்த காம்பவுண்டுக்கு வெளியே தான் அது கொட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் அது ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வருது. அந்த ரோடே போடக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தானுங்க, திருநீர்மலை ரோடு. ஏன்னா அது ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வருது. கடைசியில் ஃபைன் போடுவோன்னா 20,000 ரூபாய். அவ்வளோலாம் கட்ட முடியாது. மண்ணுக்கு பள்ளத்தில் மண்ணை கொட்டுறதுக்கு 20,000 ரூபாய். இப்போ இதை ஏன் சொல்கிறேன்னா, இன்னொருத்தன் பார்த்துக்கிட்டே போனான் பைக்கில். அவன் வேற யாரும் இல்லை, உன் அருகில் உள்ள அயனான் தான். பார்த்துக்கிட்டே போகிறான் சண்டைக்காரன். இவன் நினச்சேன் ஏதோ நடக்க போகுது அப்படின்னு, கரெக்டாக போட்டு கொடுத்துட்டான். வந்து பிடிச்சி ஃபைன் கட்டாச்சு, ஃபோனை வாங்கிட்டு வந்தாச்சு. அப்போது அக்கிரமம் செய்ய என்ன செய்கிறார்கள் சொல்லுங்களேன்? உழைக்கிறாங்க. உன்னுடைய ப்ரமோஷனை கெடுக்க உழைக்கிறாங்க. உன் குடும்பத்தில் நீ வளர்ந்து போகாது இருக்க கெடுக்கிறாங்க. சிலர் சொல்கிறாங்க, அவங்க எனக்கு செய்வினை வச்சுட்டாங்க, இவங்க எனக்கு சூனியம் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் மற்றவர்களை கெடுப்பதற்கு அக்கிரமம் செய்ய. ஆனால் தேவனுடைய பிள்ளையை உனக்கு சொல்லுகிறேன், உனக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். உனக்கு விரோதமான குறிச்சொல்லுதல் இல்லை. எதுவும் வாய்க்காது. அவன் எல்லாம் செய்யலாம், ஆனால் உனக்கு அது வாய்க்காது. அவன் அக்கிரமம் செய்ய உழைக்கிறான். எரேமியா புலம்புறான், அக்கிரமம் செய்ய உழைக்கிறார்கள், இதனால அவர்கள் பாரம் சுமந்து கழுத்து நோகிறது, அவளுக்கு இளைப்பாறுதல் இல்லை. இன்றைக்கு துன்மார்க்க செயலை செய்வதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆனால் இந்த மாடு எஜமானுக்காக உழைக்கிறது, எஜமானுடைய சித்தம் செய்யும்படி போகிறது. இந்த 119ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கின்ற வசனங்களை கவனித்து பார்க்கின்ற பொழுது 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். நல்ல கவனிங்க. அவர்கள் அநியாயம் செய்வதில்லை,
அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். யார் என்றால் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள். யார் இவர்கள்? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள். அடுத்தது, அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள், அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை. 3ஆம் வசனத்தில், மேல 2 வசனத்தில் தேவனுடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள், 2வது வசனத்தில் முழு இருதயத்தோடு. இந்த 2 பேரையும் பாக்கியவான் பாக்கியவான் சொல்லுது. பிரைஸ் தி லார்ட். இவங்க 2 பேரும் என்ன சொல்லுது? பாக்கியவான். 2 பேரும் கர்த்தருடைய வசனத்தின்படி செய்கிறவன் நடக்கிறவன் பாக்கியவான், முழு இருதயத்தோடு தேவனை தேடுகிறவன் பாக்கியம். அப்போ முழு இருதயத்தோடு தேடணும். அந்த எருது தேடுத்து பாருங்க எஜமான் யார் என்று. மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவன் முன்னனையும் அறியும். எஜமான விட்டு எங்க போகாது. இன்றைக்கு மனுஷன் தேவனை விட்டு தூரம் போய்விடுகிறான். என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களா என்னை மறந்து விட்டார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னை விட்டு தூரம் போனார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனை தேடுவது கிடையாது. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்களா? அக்கிரமம் செய்கிறவர்களாக போகிறார்கள். ஆனால் வேதத்தின்படி நடக்கிறவர்கள், முழு இருதயத்தோடு தேவனை தேடுகிறவர்கள், அவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை. பிரைஸ் தி லார்ட். இவங்க யாருக்கு அநியாயம் பண்ண மாட்டாங்க. தேவ ஜனமே, நீ வசனத்தின்படி நடந்தால், முழு இதயத்தோடு தேவனை தேடினால், நீ ஒருத்தருக்கு அநியாயம் பண்ண மாட்டே. பிரைஸ் தி லார்ட். உன் வழி சுத்தமாயிருக்கும். அடுத்து 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இரண்டாவது, அவங்க வெட்கப்பட்டு போவதில்லை. முதல்ல அவர்கள் அநியாயம் செய்வதில்லை. இரண்டாவது, அவர்கள் என்ன செய்வதில்லை? வெட்கப்பட்டு போவதில்லை. ஏன்? அவருடைய கட்டளைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் கை கொள்ளுகிறார்கள். அவருடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கை கொண்டு நடக்கிறதினால அவர்கள் வெட்கப்பட்டு, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதினால வெட்கப்பட்டு போகாதிருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அநியாயம் செய்யறதில்ல, யாரையும் கெடுக்கிறதில்லை. இரண்டாவது, எங்கேயும் வெட்கப்பட்டு நிற்கிறது இல்லை, எங்கேயும் தலைகுனிந்து நிற்கிறது இல்லை. ஏன்னா அவங்க கற்பனைகளின்படி கட்டளையின்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள். 7ஆம் வசனத்திலே அவர்கள் செம்மையான இருதயத்தோடு கர்த்தரை துதிப்பார்களா? ஹல்லேலூயா. அநியாயம் செய்ய மாட்டாங்க, எங்கே வெட்கப்பட மாட்டாங்க. மூன்றாவது, தன் முழு இருதயத்தோடு கர்த்தரை துதிப்பார்கள். என்ன செய்வார்கள்? உம்முடைய நீதி நியாயங்களை கற்றுக்கொள்ளும் போது, தேவனுடைய நீதி நியாயங்களை எல்லாம் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தோடு கர்த்தரை துதிக்கிறார்களா? அல்லேலூயா. செம்மையான இருதயம். எகு யோனதாபை பார்த்து கேட்டான், என் இருதயம் செம்மையாயிருக்கிறது போல உன் இருதயம் செம்மையாயிருக்கிறதா என்று எகு யோனதாபை பார்த்து கேட்டான். அதுக்கு யோனதாப் சொன்னா செம்மையாயிருக்கிறது என்று. அப்படி என்றால் வா என்று தன் குதிரையில் எடுத்து கொண்டு போய் யுத்தத்திலே ஜெயம் பெற்றார்கள். ஆகவே செம்மையான இருதயம் உள்ளவர்களாக நாம் காணப்படும் பொழுது அந்த செம்மையான இருதயம் கர்த்தரை துதிக்கும்படி செய்யும். அல்லேலூயா. ஆகவே இந்த ஆலேப் என்பது எருது, இது எஜமானுக்கு உழைக்கக்கூடியது. நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுக்கென்று உழைக்கக்கூடியவர்கள். அதிலே வசனத்தின்படி நடக்கிறவர்களாக,
தேவனை தேடுகிறவர்களாக முழு இருதயத்தோடு அவரை துதிக்கிறவர்களாக நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அந்த எருது காலை எஜமானுக்கு உண்மையாய் இருக்கிறது. அல்லேலூயா. நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்கிறது, 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எருதுகள் இல்லாத இடத்தில் களஞ்சியம் வெறுமையாயிருக்கும், காளைகளின் பலத்தினால் மிகுந்த வரத்துண்டு. பாருங்க, எருதுகள் இல்லாத இடத்துல களஞ்சியம் எப்படி இருக்குமா? வெறுமையா இருக்குமா? களஞ்சியமே வெறுமையா இருக்கு. ஏன்னா எருது இல்லை. எருது இருந்தாதான் நீ உழவு செய்ய, எருது இருந்தாதான் நீ போரடிக்க, எருது இருந்தாதான் சுமை சுமந்து கொண்டு வர, வண்டி சுமக்க. எருதுகள் இல்லாத இடத்துல களஞ்சியம் வெறுமையாயிருக்கும், காளைகளின் பலத்தினாலும் மிகுந்த வரத்துண்டு. அல்லேலூயா. காளைகள் பலத்தோடு கூட இருக்கும் பொழுது அவைகள் உழைப்பதற்கு சோர்ந்து போகிறது இல்லை. பிரைஸ் தி லார்ட். அது பலன் இருக்கிற வரையிலும் உழைக்குங்க. பிரைஸ் தி லார்ட். அது பலன் ஒடுங்கி போகும் பொழுது அது கீழே விழுந்து எஜமான் வந்து பார்க்கின்ற போது தட்டி எழுப்பும்பொழுது அதால் முடியாவிட்டால் தன் கண்களை எஜமானையே பார்த்து கண் கலங்கி உயிரை விடும். தன் பணியிலே, தன்னுடைய வேலையிலேயே எருது காலை உயிரை விடுகிறது. ஹல்லேலூயா. பவுல் சொன்னான், நல்ல போராட்டத்தை போராடினேன், இப்பொழுது ஓட்டத்தை முடித்தேன். ஆண்டவர் நோக்கி பார்த்து கொண்டு. ஸ்தேவான் சொன்னான், உம்முடைய கைகளில் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் வாழ்கிற கொஞ்ச காலம் நீங்கள் பாக்கியவான்களாய் இருக்க தேவனை தேடுங்கள். எருது எஜமான தேடுகிறது, நீங்கள் தேட வேண்டும். நீங்கள் முழு இருதயத்தோடு அவரை துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். வசனத்தின்படி நீங்கள் வாழ வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்கள் தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை, ஆகவே அவரை தேடுங்கள். தேவனை தேடுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். அதிகாலையில் தாவீது சொல்றான், காலையிலே உமக்கு நேரம் வந்து ஆயத்தமாகி காத்திருக்கிறேன். காலையில தேவனை தேடுகிறான். அல்லேலூயா. தேடுங்கள் கண்டடைவி, தேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோ மதிகாலமே, தேடிடுவோ அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவி, சென்ற வாழ்நாள் எல்லாம் கர்த்தர் எந்த சேதமும் வந்தணுகாமல், சென்ற வாழ்நாள் எல்லாம் கர்த்தர் எந்த சேதமும் வந்தணுகாமல், இந்த புது தினம் கண்டடைய தந்தனரே தமது கிருபை. இந்த புது தினம் கண்டடைய தந்தனரே தமது கிருபை. தேடுங்கள் கண்டடைவி, தேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோ அதிகாலமே, தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவி,
மாடு எஜமானை தேடுவதைப் போல தேவனுடைய பிள்ளையே நீ தேவனை தேட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அதான் ஹாலேப், எருது. அது எஜமானுக்கு உண்மையாயிருக்கிறது, அது எஜமானுக்கு கீழ்ப்படுகிறது. நீ தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையாயிருக்க வேண்டும். ஆபிரகாம் தேவனுக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே கர்த்தர் அவனை சீமானாய் மாற்றினார். அவன் பாக்கியவானாய் வாழ்ந்தான். அல்லேலூயா. அடுத்தது இரண்டாவது பேத். பேத் என்றால் பரிசுத்தம், ஹோலினஸ். 9-16 வசனங்கள். இப்பொழுது மீண்டும் சங்கீதம் 119 8 வாசித்துட்டீங்க இல்லையா? இப்போ 9-16 வசனங்களை வாசிப்போம். ம் 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 இப்போ எல்லாரும் சேர்ந்து 9-16 வரல இப்போ எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதினால் தானே. என் முழு இதயத்தோடு உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனை விட்டு வழி தப்ப விடாதேயும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். கர்த்தாவே, நீ ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியிலே களி கூறுவேன். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளில் கண்ணோக்குகிறேன். உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாயிருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன். பேத் என்கின்ற எபிரேய வார்த்தைக்கு பரிசுத்தம், ஹோலினஸ், மகா பரிசுத்தம், மோஸ்ட் ஹோலி. இந்த பரிசுத்தம் என்பது கர்த்தர் சிநேகிக்கின்ற ஒன்று. அவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல. அப்போ ஒரு வாலிபன் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். எப்படி? வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதினால் தானே. வசனத்தின்படி அவனுடைய வாழ்க்கையை, அவனுடைய ஜீவியத்தை அவன் காத்து கொண்டால் அவன் சுத்தமாய் பரிசுத்தமாய் அவன் இருப்பான். ஒரு வசனம், வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகள் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. இவை எல்லாவற்றிலும் தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை அறி. வசனம் சொல்லுது பார்த்தா, உன் இளமையில சந்தோஷப்படு, ஜாலியா இரு, ஓகே. உன் வாலிப நாட்கள் இருதயம் உன்னை பூரிப்பாகட்டும். உன் இருதயம் துக்கப்படக்கூடாது, பூரிப்பாகட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் கண்ணின் காட்சிகளிலும் நட. நீ எதெல்லாம் பார்க்கணும்னு விரும்புறிய போ. சர்க்கஸ் போகணுமா போ, சினிமாவுக்கு போகணுமா போ, எக்ஸிபிஷன் போகணுமா போ, பார்க்கு போகணுமா போ, பீச்சுக்கு போகணுமா போ, வேற எங்க போகணுமா எங்கன்னா போ. உன் கண்ணின் காட்சியில் நட. இவை எல்லாவற்றின் நிமித்த தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து
நான் செங்கோட்டையில் 74 கிராஜுவேஷன் முடித்து வெளியே வர்றேன். ஆட்டோகிராஃப் வாங்கணும். அப்போது சிசிஎஃப்க்கு சின்ன பிள்ளைகளுக்கு வார்டனாக இருந்த ஒருத்தர்கிட்ட போயிட்டு, அண்ணே ஒரு ஆட்டோகிராஃப் கொடுங்க அப்படின்னு. அவர் பேர் மருதையா. இன்றைக்கு பாளையங்கோட்டையில் அசம்பிளிஸ் ஆஃப் காட் பாஸ்டர், பெரிய சர்ச்சு. இன்றைக்கு அண்ணே ஆட்டோகிராஃப் கொடுங்க. அவர் எழுதினார் இந்த வசனம் தான் எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்குது. வாலிபனே, உன் இளமையில் சந்தோஷப்படு, வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை உன் நெஞ்சின் வழிகளிலும் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. இந்த வசனத்தான் எழுதினார் எனக்கு ஆட்டோகிராஃபில். இன்னைக்கு மறக்காது. திருநெல்வேலி பாளையங்கோட்டை போகும்போது அவர் சந்திப்பேன். இப்பொழுது குரோம்பேட்டிலிருந்து ஒருத்தர் அங்கே பாளையங்கோட்டை போய் இருக்கிறார். பாஸ்டர் ஜோனுடைய மருமகன். அவர்கிட்ட விசாரிச்சிருக்கார், பாஸ்டர் டேனி எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லி. ஒரு நல்ல மனுஷன். ஆனால் அவர் எழுதின வார்த்தையை ரொம்ப நாள் என் உள்ளத்தில் கிரியை செஞ்சுட்டு, நம்ம எப்படி வாழ்ந்தாலும் ஆண்டவர் ஒரு நாள் என்ன கொண்டு செய்வார், நியாயத்தில். அந்த வசனத்தை, அந்த ஆட்டோகிராஃபை திருப்பும் போது படிக்கும் போதெல்லாம் அது என் உள்ளத்தில் ஒன்று நியாயத்தில் நிறுத்த போகிறாரு, நியாயத்தில். அப்போது ஒவ்வொரு வாலிபனுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. ஆனால் அந்த நியாய தீர்ப்பிலிருந்து நீ தப்பித்துக் கொள்வதற்கு உன் வாழ்க்கையை பரிசுத்தமாய் அமைத்து கொள்ள வேண்டும். வாலிபனே, உன் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கட்டும். வாலிபன் தன் வழி எதினால் சுத்தம் பண்ணுவான், வசனத்தின்படி தன்னை. நீ வசனத்தின்படி உன்னை காத்துக்கிட்டீன்னாக்கா நீ பரிசுத்தமாக இருப்ப. பாருங்க, அந்த பரிசுத்தத்திற்கு வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ள வேண்டும். 10ஆம் வசனத்தை இப்பொழுது அடுத்த வசனத்தை வாசியுங்கள். போதும். 10ஆம் வசனத்தில் முழு இருதயத்தோடும் தேவனை தேடுவதினால் நீ பரிசுத்தமாகலாம். பிரைஸ் எல்லாம். வசனத்தைப்படி உன்னை காத்துக்கிட்டா பரிசுத்தமாக இருக்கலாம். முழு இருதயத்தோடு தேவனை தேடினால் எப்படி ஆகலாம், பரிசுத்தமாகலாம். முழு இதயத்தோடு கர்த்தரை தேடுவாயானால் பரிசுத்தமாகலாம். 11ஆம் வசனம். உமது வாக்கை என் இருதயத்தில் நான் வைப்பதினால். உம்முடைய வாக்கை என் இருதயத்தில், உம்முடைய வார்த்தையை என் இருதயத்தில் நான் வைப்பதினால் நான் பரிசுத்தமாயிருக்கலாம். தேவனுடைய வாக்கு, தேவனுடைய வார்த்தை உங்கள் இருதயத்தில் இருக்குமானால் உங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாயிருக்கலாம். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்து நீங்கள் பார்க்கின்ற பொழுது, திரளான செல்வத்தில் களி கூறுவது போல முது சாட்சிகளின் வழியிலே களி கூறுகிறேன். அப்படி என்றால், திரளான செல்வத்தில் ஒருத்தன் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறானோ, சந்தோஷப்படுறானோ, அதே போல முது சாட்சிகளின் வழியிலே. இந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள 5 ஆகமங்கள் சாட்சி ஆகமங்கள் என்று பெயர். அந்த சாட்சி ஆகமத்திலே வாழ்ந்த பரிசுத்தமுடைய வாழ்க்கையெல்லாம் நீ பார்க்கும் பொழுது நீ களி கூறுவாய். செல்வத்தில் களி கூறுவதை பார்க்கிலும் இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நீ படிக்கும் பொழுது நீ அதிலே களி கூறுவாய். அப்படி நீ களி கூறும்போது உன் வாழ்க்கை பரிசுத்தமாயிருக்கும், உன் ஜீவியம் பரிசுத்தமாயிருக்கும், உன் பேச்சு பரிசுத்தமாயிருக்கும், உன் பார்வை பரிசுத்தமாயிருக்கும், உன் அடக்கை பரிசுத்தமாயிருக்கும். நீ எல்லாவற்றிலும் பரிசுத்தமானாய் வாழ்ந்து காட்டுவாய். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்தினாரா, அப்போ நம்மையே பரிசுத்தப்படுத்தி தான் வைக்க. பிரைஸ் தி லார்ட். 6 நாளை உண்டாக்கி 7ஆம் நாளை உண்டாக்கி அதை பரிசுத்தப்படுத்தினாராம். 6 நாளை உண்டாக்கிட்டா, ஆனால் 7ஆவது நாள் என்ன பண்ணாராம்,
நீங்க வசனத்தை வாசித்து பாருங்க. 7வது நாளே பரிசுத்தப்படி ஓய்வு நாள். ஓய்வு நாளில் இன்றைக்கு கர்த்தரை தேடணும். அந்த நாள் பரிசுத்த நாள். ஆண்டவர் 7வது நாளை பரிசுத்தப்படுத்தினார். ஆசாரியன் போட்டுக்கொள்ளுகிற வஸ்திரத்தை பரிசுத்தப்படுத்தினார். ஆரோனுடைய வஸ்திரம், அவனுடைய பிள்ளைகளுடைய வஸ்திரங்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தினார். ஆசரிப்பு கூடாரத்தில் மேசையில் இருக்கிற அப்பத்தை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தினார். அதனால தான் இன்றைக்கு கர்த்தருடைய பந்தியில் கூட அப்பத்தை வாங்கும்போது அவ்வளோ பயத்தோடு பக்தியோடு வந்து அசால்ட்டாக வாங்கக்கூடாது. ஒரு பயம் இருக்கு. தேவன் அதை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். ஆகவே அநேக காரியங்கள் ஆலயத்தை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அப்போ ஹோலினஸ், இந்த பரிசுத்தம் நம்முடைய ஜீவியத்தில், நம்முடைய உள்ளத்தில் காணப்பட வேண்டும். வெளி தோற்றத்திலே நான் பரிசுத்தமாய் இருக்கிறதை விட நான் உள்ளுக்குள்ளே பரிசுத்தமாய் இருக்கணும். பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. இதுதான் பேத். இது என்னது? பேக் இல்லை, பேத். பிரைஸ் எல்லாம். நீங்கள் எல்லாம் பேக் மாதிரி உக்காந்துட்டுருங்க. பேத், பேத் என்னன்னா ஆலேப்னா ஏறுது, இல்லைன்னா காலை. பிரைஸ் எல்லாம். இந்த 119ஆம் சங்கீதத்தில் 22 எபிரேய வார்த்தைகளை தான் இப்போ நம்ம பிரசங்கிக்க போகிறேன். இன்னைக்கு 2 வார்த்தை பார்த்துருக்கோம். மணி 9 ஆயிடுச்சு. இன்னைக்கு 2 வார்த்தையோடு என்ன செய்கிறேன்னா முடிக்கிறேன். ஆலேபு பார்த்துருக்குறோம், பேத் பார்த்துருக்குறோம். வரும் நாட்களிலே ஒவ்வொரு வார்த்தைகளை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். அப்போ ஆலேபு நினைச்சா என்ன நினைப்பு வரும்? காலை எருது அது சரி. அது என்ன நினைப்பு வருது? காலை நினைச்சா எஜமானுக்கு உழைக்கணும், உலகத்தான் பாடணும். உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில். ஆமா, அநேகர் பலர் உழைப்பில் வாழ்ந்துறது. நீ உழைத்து வாழு. பிரைஸ் தி லார்ட். எருதை போல, காலை போல உழை. ஆண்டவருக்காக கொஞ்சம் உழைத்து பார். சுவிசேஷத்தை அறிவித்து பார். தேவனை தேடி பார். உபவாசித்து பார். கொஞ்சம் உழைத்து நீ முன்னேறு. பிரைஸ் தி லார்ட். உன் வாழ்க்கையில் ஜபஜீவியம் ஒரு உழைப்பு தான். தேவனை தேடுகிறது ஒரு உழைப்பு தான். இதையெல்லாம் செய்கிறது நீ உழைக்கிறது. ஆண்டவருக்காக உழைக்கிறாய். ஒரு ஆத்மாவை தேடி நீ போவாயானால் அது ஆண்டவருக்காக நீ உழைக்கிறாய். ஆகவே ஆலேப் உழைப்பை காட்டுகிறது, பேத் பரிசுத்தத்தை காட்டுகிறது. நம்முடைய ஜீவியம் முழுவதும் முற்றிலும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டாம். கரை திரை பிழை ஒன்றும் இல்லாமல் மணவாளன் வரும்பொழுது கற்புள்ள கன்னிகையாய் அவரை சந்திக்கிற ஒரு பரிசுத்த மணவாட்டிக்கு தேவையாயிருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே ஒவ்வொருவரும் பரிசுத்தத்திலே காணப்பட வேண்டும். தேவன் சிநேகிக்கிற ஒரு பரிசுத்தம் நம்மிடத்தில் காணப்படுவதாக. அல்லேலூயா. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் சொல்லி தேடும் சுத்த ஜோதியே ஆரோதியே யோவேலையும் ஆடியா நின்ற வாயிரோ ஆரோதியே
யாரும் தந்த